உங்க அப்பாவை கூப்பிடுங்க. நீங்க வாங்க. அழகேசன் எங்கப்பா? நன்றி. அப்ப எங்க நில்லுமா? ஆமா, அமைச்சர் போடுங்க, 2 அமைச்சர்களும் போடுங்க. ஒண்ணுல மறைக்காம நல்லுங்க. உன்னை எண்ணி தமிழ்நாடே பெருமை கொள்ளுது தம்பி. நன்றி. கிடைச்ச பொக்கிஷனி. ரொம்ப நன்றி. வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. தேங்க்யூ. வாங்கிக்க. தேங்க்யூ. தமிழ்நாட்டினுடைய 1000 ஆண்டுகளாக பாதுகாத்து வளர்க்கப்பட்ட இசைக்கலையை 21ஆம் நூற்றாண்டுக்கு அறிமுகப்படுத்துகின்ற வகையில் கடந்த ஆண்டு 2025 லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் பிறந்த நாளாகிய செப்டம்பர் 6 வள்ளுவர் கோட்டத்தில் 1330 அருங்குரட்பாக்களுக்கும் இசைக்கருவிகளால் இசையமைத்து இசையும் அதனுடைய குரலின் பொருளையும் சொல்லி ஒரு மாபெரும் சாதனையை நிகழ்த்தினார். அந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருந்தார். நான் அதை அவருடைய நிகழ்ச்சியை அறிமுகம் செய்து வைத்தேன். அதன் பிறகு அவரது தந்தையார் அவரும் லிடிய நாதஸ்வரமும் அமிர்தவர்சினியும் லண்டனில் முன்பு இளையராஜா அவர்கள் சென்று சிம்பனி அமைத்ததைப் போல லண்டன் ஆர்கெஸ்ட்ரா 92 இசை கலைஞர்களுடைய கருவிகளை கொண்டு நேற்று முன்தினம் இசை அமைக்கப் போகிறோம் என்று என்னிடம் வந்து சொன்னார்கள். நான் உடனே மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் ராஜ்மோகன் அவர்களிடம் தமிழக அரசு கௌரவிக்க வேண்டும், ஒரு மாபெரும் இசை சாதனையை படைத்திருக்கிற ஒரு தமிழனை, மிக குறைந்த வயதிலான இந்த இளைஞரை தமிழ்நாடு அரசு சார்பிலே நீங்கள் கௌரவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொண்டேன். அந்த கணத்திலேயே மாண்புமிகு அமைச்சர் ராஜ்மோகன் அவர்கள் நாங்களே விமான நிலையத்துக்கு வருகிறோம் என்று சொல்லி மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களையும் அழைத்துக் கொண்டு வந்து வைகரையிலேயே புறப்பட்டு பொழுது விடுவதற்குள்ளாக விமான நிலையத்திற்கு வந்து இந்த அமைச்சரவையின் சார்பிலே வரவேற்றதற்கு தமிழக மக்கள் சார்பில், இசைக்கலைஞர்களினுடைய ரசிகர்கள் சார்பில் 2 அமைச்சர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். லிடியன் நாதஸ்வரம், அமிர்தவர்சினி இன்னும் எண்ணற்ற சாதனைகளை இந்த இசை உலகிலே படைத்து அவர்கள் சிகரங்களின் உயர்த்தத்துக்கு செல்வார்கள் என்பது மிக குறைந்த வயதிலேயே அவர்கள் இதை சாதித்திருப்பதிலிருந்து தெரிய வருகிறது. இசை தமிழனுடைய வாழ்வோடு கலந்தது. தமிழ் இசைதான் உலகிலே உள்ள அனைத்து இசைகளுக்கும் முதன்மையானது, கர்நாடக இசைக்கும் முதன்மையானது. செட்டிநாட்டு அரசர் ராசாசர் அண்ணாமலை செட்டியார் அவர்கள் அதனால்தான் தமிழிசை சங்கம் அமைத்து அதற்கு பேரறிஞர் அண்ணா அவர்கள், கல்கி அவர்கள் எல்லோரும் ஆதரவு கொடுத்து அது வளர்க்கப்பட்டது. நம்முடைய அனைவரின் பாராட்டுக்குரிய லிடியன் நாதஸ்வரம் அவர்கள் அவருடைய இந்த சாதனையை, அவருக்கு கிடைத்த அனுபவத்தை, லண்டனிலே அவர் நிகழ்த்திய அந்த இசை நிகழ்ச்சியை பற்றி இங்கே செய்தியாளர்கள், தொலைக்காட்சி நண்பர்களிடத்திலே
அவரே அதை எடுத்து சொல்வார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் லிடியன் நாதஸ்வரம். ஐம் அ மியூசிஷியன். நான் இங்கே சென்னையில் தான் பிறந்து வளர்ந்தது. நான் ஒரு இசைக்கலைஞன், கம்போசர். அண்ட் ஒரு 20 வருஷமாக நான் இங்கே சென்னையில் தான் இருக்கேன். அண்ட் இப்போ வந்து என்னுடைய ரீசன்ட் இந்த மியூசிக்கல் ஒர்க் சிம்ஃபனி நம்பர் 1 நியூ பிகினிங்ஸ் லண்டன் சிம்ஃபனி ஆர்கெஸ்ட்ரா வச்சு நான் சொந்தமாக கம்போஸ் பண்ணி அவங்க வாசித்து ஒரு 92 பீஸ் ஆர்கெஸ்ட்ரா வாசித்து நம்ம ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இப்போது அது கூடிய சீக்கிரமாக அது லான்ச் ஆக போகுது. ஜூன் 21 வேர்ல்ட் மியூசிக் டே அன்னைக்கு அது மியூசிக் அகாடமியில் ஒரு ஆடியோ லான்ச் அண்ட் ஆடியோ ப்ரீமியர் நாங்கள் வச்சுருக்கோம். அண்ட் இன்னைக்கு நான் சிம்ஃபனி கம்போஸ் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி முடிச்சுட்டு வந்த கையோட சென்னை ஏர்போர்ட்டில் நம்ம வைகோ சார் அண்ட் எஜுகேஷன் மினிஸ்டர் நம்ம ராஜ்மோகன் சார் அண்ட் வன்னியரசு சார், இவங்க 3 பேர் வந்து இவ்வளோ கைண்ட்னஸோட, இவ்வளோ ஒரு ஜெனராசிட்டியோட, ஒரு அன்போட என்னை வந்து இங்கே ரிசீவ் பண்ணிக்கிட்டது, எனக்கு ஃபெலிசிட்டேட் பண்ணது. வி ஆர் எவர் கிரேட்ஃபுல் டு தீஸ் 3 லெஜெண்டரி பர்சனாலிட்டிஸ். அண்ட் எங்கள் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் எங்கள் 3 பேருக்கும். அண்ட் டு த என்டையர் பீப்புள், நம்ம தமிழ்நாடு பீப்புள். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்கே வந்திருக்கிற மீடியா பீப்புள், ப்ரெஸ் பீப்புள், எங்கள் பத்திரிகையாளர்கள் எல்லாருக்குமே ஹார்ட் ஃபெல்ட் தேங்க்ஸ். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இளையராஜா அவர்களுக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் என்ன சொல்றாங்க? ஏன்னா இளம் வயதிலேருந்தே அவருடைய இசையை வந்து குழந்தை பருவத்திலேருந்தே எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் இப்போ வரைக்கும் எல்லாம் வாசித்து வளர்ந்த மியூசிக் கற்றுக்கிட்டது எல்லாமே ராஜா சார் கம்போஸ் பண்ணது தான். அண்ட் அவருடைய மாணவன்னு என்ன சொன்னாங்க ஒரு 3 வருஷம் முன்னாடி. அண்ட் அஃப்கோர்ஸ் வி ஆர் ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் மியூசிக். அவருடைய இசைக்கு நாங்கள் எல்லாருமே மாணவர்கள் தான். அண்ட் அவர் இந்த சிம்ஃபனின்ற ஒரு சாப்டர் இங்கே தொடங்கி வச்சுருக்காரு. அண்ட் அதில் அவருடைய மியூசிக் ஸ்டூடெண்ட்டாக நானும் அதை ஃபாலோ பண்ணோம். அவருடைய ஃபுட் ஸ்டெப்ஸில் ஃபாலோ பண்ணி இனிமேல் சென்னையிலேருந்து மட்டும் இல்லை, இந்தியாவிலேருந்து என்ன நிறைய பேர் சிம்ஃபனி கம்போஸ் பண்ணணும் அண்ட் அவருடைய லெகசியை காப்பாற்றணும். ஸோ அதுதான். இசை வந்து சரியான ஒரு பதிவாக இல்லை, எல்லாமே வந்து எப்படி மீண்டும் வந்து இளையராஜா இசை அந்த மாதிரியான இசை எல்லா கம்போசருக்கும் அவங்கவுங்க பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்க பண்ணுறது நல்ல மியூசிக் தான். அண்ட் அதுக்கு ரசிக்கிறதுக்கு நிறைய செட் ஆஃப் ஆடியன்ஸஸ் இருக்காங்க. அண்ட் எனக்கு இவங்கள தான் பிடிக்கும் அவங்கள தான் பிடிக்கும் இல்லை, நான் எல்லா கம்போஸ் பண்ண இசையும் நான் கேட்பேன். அண்ட் அப்போத்துலேருந்து இப்போ வரைக்கும். பட் ராஜா சார் வந்து அவர் ஒரு மாஸ்டர். ஹீஸ் அ ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஃபில்ம் மியூசிக் இண்டஸ்ட்ரின்னு கூட நான் என்னோட ஹம்பிள் ஒப்பீனியனாக நான் சொல்லுவேன். நான் ஸோ அவரை ஃபாலோ பண்ணி கற்றுக்கிட்டு வந்தவங்க தான் எல்லாருமே அவங்கவுங்க பாணியில் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் எல்லாருமே நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. சரி, அப்பாவோடைய சப்போர்ட் இல்லைன்னா இது கண்டிப்பாக இந்த சிம்ஃபனியும் நான் என் வாழ்க்கையில் எந்த மியூசிக்கல் ஒர்க்கை நான் பண்ணதுன்னு முடிஞ்சிருக்காது. அவங்க சப்போர்ட் தான் எல்லாமே. அவங்க கொடுக்குற மோட்டிவேஷன் அண்ட் அதோட அவங்க என் மேலே காட்டுற அன்பு, பாசம், அந்த அரவணைச்சிக்கிற விதம் தான். ஸோ அவங்க சின்ன வயசில் ஸ்கூல் நிறுத்தும்போது கூட மியூசிக்காக நிப்பாட்டல. நான் காலையில் தூக்கத்தில் இருந்துட்டோம்னு ஏஞ்சிடக்கூடாதுன்னு ஸ்கூல் நிப்பாட்டினாங்க. நீ அழகாக நீ வீட்டில் இருந்து நீ மியூசிக் கற்றுக்கிட்டு நீ எஜுகேஷனும் சைடில் பண்ணிவிட்டு நீ நல்லா திருக்குறள் நீ படிச்சுட்டு நீ நல்லா ஆரோக்கியமாக வளரணுன்னு அப்பாவோட இன்டென்ஷன். அப்பா மட்டும் இல்லை, வீட்டில் அம்மா அக்காவோட ஒரு இன்டென்ஷன் அதுதான். ஸோ அவங்களுடைய சப்போர்ட் தான் எல்லாத்துக்குமே காரணம். ஆமாம், ரொம்ப நல்லா இருந்துச்சு. லண்டனில் அவங்க என்னை வரவேற்ற விதம் அண்ட் அவங்க மியூசிக் வாசித்த விதம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அண்ட் இது வந்து அவங்க சொன்னாங்க இது ஒரு புது கைண்ட் ஆஃப் ஒரு சிம்ஃபனியாக இருக்குது. அண்ட் இதுக்கு முன்னாடி நிறைய கிரேட் லெஜண்ட்ஸ், வெஸ்டர்ன் கிளாசிக்கல் கம்போசர்ஸ், பீத்தோவன், மோட்சார்ட் இவங்கெல்லாம் கம்போஸ் பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே கலந்த மாதிரி நீ பண்ணியிருக்க. அவங்க எல்லாருமே ஒரு இன்ஸ்பிரேஷனாக எடுத்து நீ பண்ண மாதிரி ரொம்ப அன்போடு சொன்னாங்க. அண்ட் வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் அ நியூ கைண்ட் ஆஃப் மியூசிக். நீங்கள் அந்த ப்ரோமோவில் பார்த்துருப்பீங்க. ஸோ ஒரு மேட் டங்க்லின்னு ஒருத்தர் கண்டக்ட் பண்ணார். அவர் வந்து ஹான்ஸ் ஜிம்மர் நிறைய ஹாலிவுட் கம்போசர்ஸ் கண்டக்ட் பண்ணுற ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணுற ஒரு ரொம்ப லெஜெண்டரி ஒரு கண்டக்டர் அவர். ஸோ அவருக்கு நம்ம சிம்ஃபனிக்கு ரொம்ப அழகாக வந்து அவர் கண்டக்ட் பண்ணி கொடுத்தாரு. தேங்க்யூ. அமெரிக்காவிலிருந்து கால்டுவெல் வேல் நம்பி உங்கள் நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறார். வந்துட்டு எனக்கு நேற்று முந்தின இரவு நள்ளிரவில் எனக்கு அமெரிக்காவிலிருந்து என்னை கூப்பிட்டார். இந்த லண்டனில் இந்த அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது தமிழகத்தில் எங்களை அங்கீகரித்த
ஒரே மனிதர் மறுமலர்ச்சி திமுகவின் பொதுச் செயலாளர் என்று பாராட்டியதாகவும் அதை எண்ணி அவர் எனக்கு நன்றி சொன்னார். ஒன்றை பத்திரிகையாளர்களுக்கும் தொலைக்காட்சி நண்பர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். இளையராஜா அவர்கள் சிம்பொனிக்கு அவர் பீத்தோவனை போல மொசாட்டை போல அவர் சிம்பொனி இசை அந்த அரசு தரப்பிலான லண்டன் ஆர்கெஸ்ட்ராவிலே அவர் அதை செய்தபோது ஆசியா கண்டத்திலேயே யாரும் அதை செய்யவில்லை. ஒரு ஜப்பானியனோ ஒரு சீனாக்காரனோ செய்யவில்லை. நம்முடைய பண்ணைப்புறத்து இளையராஜா அதை செய்தார். இந்தியாவில் ஒரு வரி ரேடியோவில் வானொலியில் அதை பற்றி சொல்லல, ஒரு வரி தொலைக்காட்சியில் அதை பற்றி அரசு தொலைக்காட்சியில் சொல்லல. நான் நாடாளுமன்ற மாநிலங்களவையில் இந்த பிரச்சனை எழுப்பி கிரிக்கெட்டுக்கு ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் போட்டு காட்டிக்கிட்டு இருக்கீங்க. எங்கள் தமிழ்நாட்டு தமிழன் ஆசியா கண்டத்திலே யாரும் சாதிக்காத சாதிச்சுட்டு வந்திருக்கிறாரு. ஒரு செய்தி கூட தொலைக்காட்சியோ வானொலியோ வெளியிடவில்லை. இதே மாதிரிதான் நீங்க தமிழர்களை பொறுத்த மட்டும் நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள் என்று சொல்லி நான் கண்டனம் தெரிவித்தேன். இளையராஜா அப்படிப்பட்ட சாதனையை ஆசியா கண்டத்திலேயே முதலிலே நிலைநாட்டியவர் என்ற வகையில் அதே பாதையிலே பயணித்து இந்த இளம் சின்ன வயதிலே லிடியன் நாதஸ்வரம் அவருடைய தங்கை அவருடைய சகோதரி அமிர்தவர்ஷினி அவர்கள் இந்த துறையிலே சாதனை படைத்து வருகிறார்கள். வள்ளுவர் கோட்டத்திலே அது அரங்கேற்றப்பட்ட போது வந்தேன். இப்பொழுது அவர் வருகிற ஜூன் 21ஆம் தேதி மியூசிக் அகாடமியிலே அவர் லண்டனிலே படைத்த அந்த சாதனையை நினைவூட்டி நிகழ்ச்சி நடத்த இருக்கிறார். பத்திரிகையாளர்கள் இன்றைக்கு அதிகாலை வேளையிலேயே வந்திருக்கிறார். உங்களுக்கும் தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் அவர் சார்பிலே நன்றி தெரிவிப்பதோடு அரசாங்கம் இதை கௌரவித்திருப்பதற்காக தமிழக அரசுக்கும் மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களுடைய தலைமையிலான அரசுக்கும் கலைஞர்களை ஊக்குவிக்கின்ற இந்த பண்பாட்டுக்கு நாங்கள் பாராட்டும் நன்றியும் தெரிவிக்கிறோம். மியூசிக் அகாடமி நிகழ்ச்சிக்கு இசை ரசிகர்கள் அனைவரும் வருவதற்கேற்ற வகையில் அரசும் அதற்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.